இந்த தேர்தலில் தான் தோல்வி அடைந்திருக்குமே தவிர நிரந்தரமாக இல்லை. கழகத்தோட எதிர்காலத்தை திட்டமிட நமக்கு காலம் கிடைச்சிருக்குன்னு இதை நாம் எடுத்துக்க வேண்டியது தான். கழக வரலாற்றில் இது ரொம்ப முக்கியமான தலைமை செயற்குழுவாக அமையப் போகுது. உங்கள் ஒப்புதலோட அமைப்பு முறையில் முக்கியமான பெரிய மாறுதல்களை செஞ்சு நடைமுறைப்படுத்த போகிறோம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் கழகம் வலிமையோடு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அமைப்பு முறை தான். தலைவர் கலைஞருடைய வரிகளை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. இந்த கருணாநிதியினுடைய வாழ்வு முடிந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்வு முடியாது. அதன் அமைப்பு முறை காப்பாற்றும். இதுதான் தலைவர் கலைஞர் குறிப்பிட்டது. அப்படிப்பட்ட அந்த அமைப்பு முறையோட வலிமையால் தான் நாம் நிற்கிறோம். இப்படி தோற்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மற்றொன்று நிர்வாகிகளோட செயல்பாடுகள். அதையும் நாம் மறைக்க தேவையில்லை. நம்ம தவறுகளை முதல்ல நாம் ஒத்துக்கணும், வெளிப்படையாக ஒத்துக்கணும். ஏன்னா இது ஒரு தனி மனிதனுடைய தவறாக இருந்தாலும் அதில் பாதிக்கப்படுறது 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம். தோல்விக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து 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 குறைகளை கண்டுபிடிச்சு ஆளை மாற்றுறதை விட முழுமையான ஒரு சுய பரிசோதனை வேணும்னு நான் முடிவெடுத்தேன். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக அமைப்பில் பல மாறுதல்களை செய்ய இருக்கிறேன். இதெல்லாம் கடுமையானதாக தான் இருக்கும், சிலருக்கு கசப்பானதாக இருக்கும். கசப்பு தான் உடம்புக்கு நன்மை செய்யும். நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.